ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு ஒரு டெசர்ட் தாங்க பார்க்க போறோம். ஸ்வீட் ரெசிபி கேரட் ஜாமுன். இப்போ இதான் நாங்கள் ட்ரெண்டிங்ல இருக்கு. எல்லாரும் நம்மள வெறுப்பேத்துறாங்க. நீ செஞ்சு பார்த்தியா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி செஞ்சுடுவோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சேனல்ல போடுறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன பொருள்லாம் பார்க்கலாம். இந்த பாருங்க, ஒரு 10 பாதாம் இருக்கும், ஒரு 5-6 முந்திரி இருக்கும். தண்ணியில ஒரு மணி நேரம் ஊற போட்டு நான் தோல் எடுத்து வச்சிருக்கேன் பாதாம். இது பாருங்க, குங்குமப்பூ கலருக்காக நான் ஆட் பண்றேன். இது தேவையான அளவுக்கு சர்க்கரை, 1 கப் ரவை, நெய், ஏலக்காய், அரைக்கிறதுக்கு 2 ஏலக்காய். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பேன் வச்சிருக்கோங்க, அதை பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சு சிம்ல வச்சுட்டா அது சூடாகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள அரைச்சிட்டு வந்துடலாம். என்ன அரைக்கணும்னா காட்டுறது பாருங்க. இந்த கேரட்டை 1/4 கிலோ கேரட்டு தோல் எடுத்துட்டு கழுவிட்டு அலசி வச்சிருக்கோம். அலசிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இந்த 1/4 கிலோ கேரட் கூட எவ்வளவு ஸ்வீட்டுக்கோ அதுக்கு ஏற்ற சக்கரைங்க. நீங்க எந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடுங்களோ அதுக்கான சக்கரை. கொஞ்சமா சக்கரை போட்டுட்டு இது கூட பால், கொஞ்சமா பாலுங்க, ரொம்ப வேணாம். இது பாருங்க, சும்மா இது அரைப்படத்துக்காக பால், கொஞ்சமா பால். நம்ம குங்குமம் பால் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் கலருக்காகவும் அந்த ஃபிளேவருக்காகவும் தான் எடுத்துருக்கேன் நாங்கள். இது ஊறட்டும். இப்போ இதை அரைச்சு வந்துடலாம். பேன் சூடாயிட்டு இருக்கு, பார்ப்போம். பாருங்க, இந்த அளவுக்கு மைய அரைச்சிட்டு வந்துடணும். பால், சர்க்கரை, கேரட் வதக்கிறேன். பாருங்க, 1 ஸ்பூன் நெய் போடுறேன். நம்ம மீதி அப்புறம் போட்டுக்கலாம். வேணாம், நெய் காஞ்சிச்சு. இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சோம் இல்லையா? இப்போ இது இந்த பச்சை வாசனை போனோங்க கேரட்டு. இது கூட கொஞ்சமா நான் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப கொஞ்சமா போட்டுக்கலாம். இந்த கேரட்டுக்கு தேவையான ஏலக்காய் கொஞ்சமா. இந்த பச்சை வாசனை போட்டோம். பாருங்க, ஒரு 5 நிமிஷமா நான் அப்படியே மூடி வச்சுட்டேன். பாருங்க, அது பச்சை வாசனை போயிட்டு இருக்கோம். ஏன்னா 5 நிமிஷம் அப்படியே இருக்கு, நான் மூடி வச்சுட்டேன். இப்போ இந்த பதத்துல இருக்கும்போது பாருங்க, ஒரு கப் ரவை, வறுத்தது வறுக்காது எதுனா எடுத்துக்கலாம். நீங்க 1/4 கிலோக்கு இதை நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிங்க. நான் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். இது எவ்வளவு பிடிக்குன்னு பாருங்க. போதும். இந்த அளவுக்கு தான் பாருங்க, இந்த அளவுக்கு கட்டி வர அளவுக்கு, இந்த அளவுக்கு போதும். 1/2 கப் தான் போட்டிருப்பேன். சப்போஸ் நீங்க ரவை போட்டீங்க, அதிகம் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சமா இதுல பால் சேர்த்துக்கலாம், அது வேகிறதுக்கு. இப்போ இது அப்படியே வேகட்டுங்க. கட்டி ஆயிடுச்சு பாருங்க. இது நல்லா அந்த ரவை வெந்து வரணும். மூடி வச்சிருவோம். இது வேகட்டும். இது பாருங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கஸ்டர்ட் பவுடர் போடுறாங்க இதுல. நான் கஸ்டர்ட் யூஸ் பண்ணல. இது கொஞ்சமா என்னோட ஃபியூஷனும் இருக்கும் இதுல. இந்த பாதாமும் முந்திரியும் அரைச்சு ஆட் பண்ணல. நான் சரி கஸ்டர்ட் திக்னஸ்க்காக தான் கஸ்டர்ட் பவுடர் போடுறதுனால இதை அரைச்சு நான் அந்த பாலில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்க, இது வெந்துட்டு இருக்கு. இது வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த முந்திரி பாதாம் ஊற வச்சு இல்லையா, இதை நம்ம அரைச்சு வச்சுப்போம். ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுப்போம். பாலோட திக்னஸ் கொடுக்கறதுங்க. இது ஸ்கிப் பண்ணினீங்கன்னா நீங்க கஸ்டர்ட் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்க இஷ்டம். இது கூட கொஞ்சமா பால் சேர்த்து நம்ம மழை அரைச்சு வச்சுப்போம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சு வச்சுக்கலாம். இந்த மிளகு அரைச்சு வச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது பாருங்க, இது வெந்துட்டு இருக்கு. பாருங்க, ரவை வெந்துட்டு இருக்கு. இது கூட கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒட்டாம வரணும். நம்ம குலாப் ஜாம் பிடிப்போம்ல, அதனால தாங்க இது கேரட் ஜாமுன். என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இது கூட கொஞ்சமா நெய் ஒட்டாம வரணும்ல, அதில் கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிப்போம். அப்போ 1 ஸ்பூன் போட்டோம், இப்போ 1 ஸ்பூன் நெய். அதனால ஒட்டாம ரவுண்டா அழகா வருங்க. இது பாருங்க, இது எப்படி அழகா ஒட்டாம வருங்க. ரவை இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். நெய் போட்டிருக்கலையா, அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் ரவை வேகட்டும், பார்ப்போம் நம்ம. இந்த பாருங்க, இப்போ வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் நான். இந்த பாருங்க, ஒட்டாம இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ கேசரி இது டேஸ்ட் பார்த்தா என் பையன் அம்மா இதுவே சூப்பரா இருக்கு அப்படின்றான். அதனால இந்த பாருங்க, ஒரு கேசரி பார்த்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. இப்போ இது இறக்கி வச்சுட்டு இது ஆறட்டுங்க. ஆறினப்பதான் உருண்டை பிடிக்க முடியும். இப்போ இதுக்குள்ள பால், இது ஒரு 1/2 லிட்டர் பால் இருக்கும்.
1/4 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்டர் பால் போதுங்க. இப்போ இது சூடாகட்டும், பால் சூடாகட்டும். காய்ச்சின பால் தான் இது, சூடாகட்டும். பால் காஞ்சிருச்சுங்க. ஏற்கனவே இது நான் காய்ச்சின பால் தான். இப்போ இது கூட இது சூடானவுடனே பாருங்க, நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, ஊற வச்சு முந்திரி பாதாம் இதை கூட ஆட் பண்ணிட்டு, குங்குமப்பூ ஊற வச்சோம் இல்லையா, இதையும் ஆட் பண்ணிடும். இது பியூர்லி கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் நான் போடுறேங்க. கலர் அந்த கஸ்டர்ட் பவுடர் போட்ட கலர் வந்துருது. இது கூட இந்த பாருங்க, நான் ஏற்கனவே கேரட்ல சக்கரை போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இந்த பாலுக்கு ஏற்ற இனிப்பு மட்டும்தான் இப்போ நம்ம போடணும். நம்ம கேரட்ல சக்கரை போட்டிருக்கோம். ஸோ எனக்கு தேவையான இனிப்பு நான் போட்டுட்டேன். 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மில்க் மெய்ட். ஏன்னா அதில் நான் சக்கரை போட்டிருக்கேன், நான் பார்த்துட்டு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இது அப்படியே திக்காகட்டுங்க. இது அப்படியே நம்ம சிம்லேயே வச்சிருக்கோம். இது அப்படியே திக்காகட்டும். இதுக்கு இடையில இங்க பாருங்க, இது ஆறிடுச்சு. இதை பாருங்க, இது எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ, இந்த பாரு கையில ஒட்டவே இல்லை பாருங்க. எந்த சைஸ் நம்மளுக்கு வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கணுங்க. நான் இந்த சின்ன சின்ன சைஸா போடுறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சிக்கும். இது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப டேஸ்ட் வந்து எம்மியா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஃபேரா கமெண்ட் கொடுக்குறேன். அதாவது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உண்மையாவே இல்ல ஹைப் பண்ணிட்டாங்களா, இது இப்படி ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்களா, ஹைப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இது பாருங்க, இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல அப்படியே இருந்தது. போதும் இந்த திக்னஸ், நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ரபடி தயாராயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டுங்க, நம்ம அதில் ஆட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், ரொம்ப கொதிக்குது, ஆறட்டும். இது நான் ஒரு 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணேன் இல்லையா, இது கண்டிப்பா இப்போ ஒரு 100 கிராம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ நேரம் ஆட் பண்ணி திக்காயிட்டு இருக்கு பால். இது இன்னும் நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா திக்கா வருங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இது ஆறட்டும், பார்ப்போம். ஆறிடுச்சுங்க கொஞ்சம். இப்போ அவ்வளோதான், நம்ம ரபடி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம ஜாமன் மேல ஊற்ற வேண்டியது தான். முழுக முழுக ஊத்திட்டு, இந்த பாருங்க எவ்வளவு தேவையோ அவ்வளோ ஊத்திக்கலாம். ஊத்திட்டு பாருங்க, பாதாம் முந்திரி இதை இப்படி க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன் நான். பொடியா இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். நீங்க பிஸ்தாச்சியோ போடலாங்க, பிஸ்தா சூப்பரா இருக்கும் போட்டீங்கன்னா. என்கிட்ட இல்ல பிஸ்தா, ஸோ நான் போடல. இது மேல இது போட்டுட்டு எல்லாத்தையும் போடுவோம். பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்லா இருக்குங்க. எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் பேசிக்காவே, ஆனால் ரொம்ப டெம்டிங்கா இருக்கு எனக்கு. இது கூட சும்மா ஒரு அலங்காரத்துக்காக குங்குமப்பூ போதுங்க, 2 அவ்வளோதாங்க. நம்ம கேரட் ஜாமுன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்டிங் டைம். டேஸ்ட் பண்ணலாமா? வாங்க. பார்க்கும்போது இது அப்படியே நம்ம சாப்பிட்றதை விட ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்டா செம்மையா இருக்குமாங்க. அதனால இது அப்படியே சும்மா உங்களுக்கு டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஒன்னையும் டேஸ்ட் பார்த்துட்டு நான் எதுவுமே ஃப்ரிட்ஜில் வைக்க போறேங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இந்த பாருங்க, பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு தெரியுதுங்களா? இது கூட இந்த ரபடி கொஞ்சம் சேர்த்து, பா சும்மாவா நம்ம மக்கள் ஹைப் கொடுப்பாங்க ஒரு விஷயத்துக்கு? கண்டிப்பா செம்மையா இருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஹிமாலயா சேனல்ல இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூங்க.